ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிநாராயணன். வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை டங் தட்டிடுங்க. வாங்க நம்ம டைரக்ட்டா டீப் ஃபேக் பத்தி தெரிஞ்சுப்போம். டீப் ஃபேக் வந்து நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, அது வந்து 2 விதமான விஷயம் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஏஐ பிளஸ் மிஷின் லேர்னிங் கலந்தது தான் வந்து டீப் ஃபேக்ன்னு மெயினா சொல்லுவாங்க. இது உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் டீப் லேர்னிங் மற்றும் ஃபேக் மட்டும் இல்லாம, இது கம்பைன்டா வந்து சேர்த்து தான் வந்து டீப் ஃபேக்ன்னு மெயினா சொல்றாங்க. ஆனா இதுல எப்படின்னா, ஒரு நிஜமான மனுஷன் வந்து பேசாத ஒரு விஷயத்த ரியலா வந்து கிரியேட் பண்ணி வைரல் ஆக்குறதா வந்து நெறைய பேர் வந்து டீப் ஃபேக் மெயினா வந்து கிரியேட் பண்றாங்க. அதுதான் வந்து டீப் ஃபேக்கோட மெயின் திங். அதாவது இந்த டீப் ஃபேக் வந்து எப்படி வந்து மெயினா ஜெனரேட் ஆகுதுன்னு நான் சொல்லப் போறேன். முழுசா மெயினா பாருங்க. இப்ப வந்து நம்ப பேங்கிங் செக்டாரோ எல்லாத்துலயும் மெயினா நம்ம படிப்போம்ல. லைக் இந்த ட்ராயர் ட்ராயி, பேயர் பேயி இந்த மாரி நம்ம மெயினா படிச்சிருப்போம்ல. ஆனா இதுல வந்து டீப் ஃபேக்லயே கிட்டத்தட்ட 2 விதமான கேட்டகரி இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஜெனரேட்டர் அண்ட் டிஸ்கிரிமினேட்டர் அப்படின்னு 2 விதமான பெர்சன்ஸ் இருப்பாங்க. இந்த ஜெனரேட்டர் ஆக்சுவலா எப்படின்னா, இவரு வந்து உருவாக்குற பெர்சன் மெயினா சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு நபர் வந்து ஒரு உண்மையான ஃபோட்டோ மற்றும் வீடியோவ மெயினா வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி அத அப்படியே மாடிஃபை பண்ணி ஒருத்தங்க பேசாத ஒரு விஷயத்த பேசுற மாரி கிரியேட் பண்ணி வீடியோ எடிட் பண்றது தான் இந்த ஜெனரேட்டரோட வேலை. அதே மாரி இத டிஸ்கிரிமினேட்டர்ன்னு மெயினா சொல்லுவாங்க. டிஸ்கிரிமினேட்டர் வந்து எப்படின்னா, சரி பார்ப்பவர். இது டிஸ்கிரிமினேட்டர் தான் ஜெனரேட்டர் மேல ஒரு படி மேல போவாங்க. அதாவது எப்படின்னா, உருவாக்கப்பட்ட போலி வீடியோ மற்றும் உண்மையானது இல்ல போலியானதா மெயினா வந்து சோதித்து பார்க்கும். இதுதான் வந்து 2 விதமான கேட்டகரி வந்து டீப் ஃபேக்ல மெயினா இருக்கு சொல்றாங்க. என்ன கேட்டா, ஜெனரேட்டர் விட டிஸ்கிரிமினேட்டர் தான் இருக்கறதுலே ஒரு படி டேஞ்சர் நான் மெயினா சொல்லிக்கிறேன். ஏன் ரீசன்ஸ்னா, ஃபாஸ்ட்டா வைரல் ஆகும். மக்கள் வந்து அதிகமா ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமா வந்து ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம். இதுதான் வந்து டீப் ஃபேக் உடைய மெயின் பவர். அண்ட் முக்கியமா வந்து இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நான் மெயினா சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிட்டிவ்ஸ் பத்தி நம்ம மெயினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது நன்மைகள் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, ஒண்ணு வந்து என்டர்டெயின்மென்ட் அண்ட் சினிமா. என்டர்டெயின்மென்ட் அண்ட் சினிமா எப்படின்னா, இப்போ வந்து இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த மாரி ஒரு ரிலேட்டடா தேவைப்படுறதுன்னா, இந்த டீப் ஃபேக் வந்து மெயினா பயன்படுத்தலாம். அதாவது எதுக்குன்னா, இறந்து போன மனிதர்கள் மீண்டும் திரைப்படத்தில் கொண்டு வரவும், வயதான நடிகர்கள் இளமையாக காட்டவும் வந்து மெயினா வந்து டீப் ஃபேக் மெயினா யூஸ் பண்றாங்க. அதாவது லைக் இந்த விஜயகாந்த் வந்து இறந்து போன விஜயகாந்த்லாம் சிலதெல்லாம் காமிச்சாங்கல்ல சீன்ஸ். அந்த மாரி சீன்ஸ்லாம் மெயினா வந்து காட்டி, இந்த டீப் ஃபேக் மெயினா காட்டுறாங்க. அதே மாரி வந்து வயசான ஒரு பெர்சன்ஸ் இந்த ரஜினிகாந்த் சார் மெயினாவே எடுத்துக்கோங்க. கூலி ஃபிளாஷ்பேக் கூட மெயினா காமிச்சது கூட டீப் ஃபேக் மெயினா கூட சொல்லலாம். இது மாரி ஊறப்பட்ட லைக் என்ன சொல்லுவாங்க லைக் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ வேலைகள் மாற்றாக பெரிதும் மெயினா வந்து உதவி த உதவிகரமா இருக்கறதா வந்து மெயினா சொல்றாங்க. அண்ட் செகண்ட் என்னன்னா, ஹாலிவுட் மற்றும் இதர திரைப்படங்கள் பல மொழிகள் அதாவது இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து மெயினா வந்து இந்த டீப் ஃபேக் மெயினா பயன்படுத்துறதா வந்து ஃபர்ஸ்ட் மெயின் பாசிட்டிவ் சைன் நான் மெயினா சொல்லிக்கிறேன். அண்ட் செகண்ட் மட்டும் என்னன்னா, கல்வி மற்றும் வரலாற்று மீளு உருவாக்கம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எஜுகேஷன் மெயினா சொல்றாங்க. எஜுகேஷன் எதுக்கு மெயினா பண்றாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா இருக்கட்டும், சிறப்புமிக்க தலைவர்கள். அதாவது என்ன சொல்லப்போனா லைக் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் இந்த மாரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிரியேட்டிவிட்டி பர்ப்பஸ்க்காக அதாவது வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு மெயினா புரிய வைக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவா இருந்தா மெயினா கிளாஸ் கவனிப்பாங்கக்காகவே, இந்த மாரி வந்து வாய்ஸ் மாடிஃபை இந்த மாரி மாடுலேஷன் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் கொண்டு வரதுக்காகவே இந்த மாரி டீப் ஃபேக் மெயினா ஆப் ஐ மீன் கிரியேட் பண்ணி அதை வந்து மெயினாக வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி தான் வந்து செகண்ட் மெயின் அட்வான்டேஜ் மெயினாக சொல்கிறாங்க. தேர்ட் என்னன்னா சிகிச்சை மற்றும் மறு ஆய்வு அதாவது ஹெல்த் கேர் பர்பஸ்க்காக இந்த டீப் ஃபேக் மெயினாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து எதனால் நன்மைனா விபத்துகள் மற்றும் நோய்கள் காரணமாக பேசுவதற்காக குறை குரலையும் மற்றும் முகத்தை இழந்தவர்கள் தங்கள் பழைய குரலை அதாவது ஓல்டு குரலை என்ன பண்ணுவாங்கன்னா தோற்று தோற்றத்தை மீட்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா தட் இஸ் வாய்ஸ் குளோனிங் சொல்றாங்க. வாய்ஸ் குளோனிங் எப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகிற சினாரியோ ஐ மீன் ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பத்தாவது தாண்டி இந்த ஃபேஸில் இந்த மாதிரி இந்த டேமேஜ்லாம் இருக்குல்ல அவங்க வாய்ஸ் மெயினாக இழந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டீப் ஃபேக் மெயினாக பயன்படுத்தி பழையபடி இந்த வாய்ஸ் மெயினாக ஜென்ரேட் பண்ணனால பழையபடி இந்த வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மெயினாக சொல்கிறாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் பிக் அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்த் என்னன்னா வணிகம் மற்றும் விளம்பரங்கள் அதாவது இந்த மார்க்கெட்டிங் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட்டிங்கில் என்ன சொல்லலாம் லைக் இந்த லலிதா ஜுவல்லரி ஆட் அது கூட மேபி ஃபேக் கூட பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஒரே விளம்பரத்தை உலகளவில் பல மொழிகள் அதாவது நாட்டு பிரபலங்கள் முகங்கள் மற்றும் குரல்களை பொருத்தி எளிதாக விளம்பரக்க முடியும். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா லைக் இந்த எம்எஸ் தோனி வந்து இப்போது நம்ம எடுத்துப்போமே அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா ஹிந்தியில தான் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருப்பார். பட் ஆனால் வந்து அவர் எப்படி திடீர் தமிழில் நல்லா பேசுகிறாரு டீஃபேக் மூலிமா தான் ஆக்சுவலி பண்ணுறாங்க. டீஃபேக் எப்படின்னா இப்போ யாராவது வந்து ஒரு டப்பிங் மெயினாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்த அந்த வாய்ஸ் வந்து அவர் பேசுகிற அந்த டப்
மாடுலேஷன் அப்படியே மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து தமிழில் பேசுகிற மாதிரி மாற்றிருப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து டீப் ஃபேக்கோட மெயின் அட்வான்டேஜஸ். வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். எவ்வளோக்கு அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா ஃபினான்ஷியல் ஃப்ராடு நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, நிறைய பேர் இந்த வீடியோ கால் மெயினாக வருவாங்க. அது கூட நம்ம மெயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதிகாரிகள் குரலை மாதிரி மாற்றிட்டு, நான் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன், உங்ககிட்டேருந்து வந்து நீங்கள் இந்த மாதிரி தப்பு மெயினாக பண்ணிருக்கீங்க, ஃபைன் இந்த மாதிரி நீங்கள் கட்டணும்னு சொல்லி உங்களை மிரட்டுற மாதிரி கூட மெயினாக வந்து இந்த டீப் ஃபேக் ஆப் மூலிமா வந்து மெயினாக பயன்படுத்துவாங்க. இதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து இந்த ப்ராப்ளத்தில் மாட்டி மணிலாம் லாஸ் பண்ணுறாங்க மெயினாக சொல்கிறாங்க. தட் இஸ் த ஃபினான்ஷியல் ஃப்ராட். அண்ட் செகண்ட் என்னென்னா ஃபேக் நியூஸ் அண்ட் ப்ரொபகேண்டா. ஃபேக் நியூஸ் அண்ட் ப்ரொபகேண்டாவில் வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா போலி செய்திகள் மற்றும் அரசியல் குழப்பங்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக திட்டங்கள் மெயினாக அறிவிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை முக்கியமான விஷயங்கள் மெயினாக பரப்பராக இருந்தால், உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இப்போ ஏஐயில் கூட ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஏஐயில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வீட்டு பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இது 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உயிருக்கு ஆபத்துலேருந்து நீங்கள் பொழைச்சிக்கலாம். அப்படி கூட சில பேர் மூட நம்பிக்கையில் மெயினாக இருப்பாங்கள்ல, இந்த மூட நம்பிக்கையை அவங்களை மெயினாக தூண்டுறதுக்கு வந்து இந்த டீப் ஃபேக் வந்து ஆக்சுவலாக மெயினாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு மெயின் வெப்பனாக பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வகையில் பேசுவது போல் தத்ரூபமாக போலி வீடியோகளை உருவாக்கி தேர்தல்களின் போது மக்களிடையே குழப்பத்தை வன்முறையும் தூண்ட வாய்ப்புள்ளது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேஸ்ட் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த ரிலிஜன் இஷ்யூவாகவும், இந்த மாதிரி மெயினாக நிறைய விஷயங்கள் மெயினாக கொண்டு வரதுக்கு டீப் ஃபேக் இஸ் த மெயின் வெப்பன் டு கிரியேட் ஆல் மேஜர் ப்ராப்ளம்ஸ். இதுதான் ஆக்சுவலி ரியாலிட்டி. முக்கியமாக வந்து நற்பெயரும் களங்கம். அதாவது என்னென்னா ரெப்புடேஷனல் டேமேஜ். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இப்போ பிரபலங்களாக இருக்கட்டும், நடிகர், ஆக்டர்ஸ் மற்றும் சாதாரண பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்களா, முகத்தை மெயினாக பயன்படுத்துவேன். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த ராஷ்மிகா மேமுடைய வீடியோ மெயினாக வந்துச்சுல, அந்த வீடியோ கூட ஆக்சுவலாக வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி அது கூட ஆக்சுவலி ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றினாங்க. ஒரு சோஷியல் மீடியா கூட மெயினாக ட்ரெண்ட் ஆச்சு. அது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்களா, அவங்களோட ஃபேஸ் மெயினாக வந்து அப்படியே மேட்ச் பண்ணி, ஒன்றும் இல்லை, அந்த லவ் டுடே படத்தில் கூட கிளைமேக்ஸில் கூட ஹீரோயினுக்கு மெயினாக தப்பான இது பண்ணுவாங்களா, அது கூட டீப் ஃபேக் ஆப் மூலிமா தான் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி மெயினாக தப்பு பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இளைய சோஷியல் மீடியாவில் பரப்பி மெயினாக மன உளைச்சல் ஆளாக்கி சில பேர் அந்த சூசைட் ரேஞ்ச் அளவுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அண்ட் முக்கியமாக தாண்டி தயவு செஞ்சு சேஃபாகவும் இருங்க. அண்ட் ஃபோர்த் என்னென்னா லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இன் மீடியா, நம்பகத்தன்மை இழப்பு. இது ஆக்சுவலாக மெயினாக நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வரைக்குமே இது என்ன பிரச்சனை, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போயிட்டு ஒரு பழமொழி மெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, எது உண்மைனே தெரியாமல் மக்கள் வந்து உண்மையான விஷயத்தை விட போலியான விஷயத்தை தான் அதிகமாக மெயினாக பரப்புகிறாங்க. இது பரப்புறதால என்ன ஆகும், நெகட்டிவிட்டி மெயினாக ஸ்ப்ரெட் ஆகும், ஹேட்டட் அதிகமாக வரும். மீடியாக்காரங்களை பார்த்து நம்ம சொல்லுவாங்க, மீடியாக்காரங்களாலே இப்படி தான்டா, இவங்களாலே தப்பாக தான் போடுவானுங்க அப்படின்னு வந்து ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறது தான் வந்து இந்த டீப் ஃபேக் வந்து மெயினாக பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா மீடியாக்காரங்களை நெகட்டிவிட்டியாக கொண்டு வரது தான் இந்த டீப் ஃபேக் இஸ் த மெயின் வெப்பன் ஃபார் ஆல் பீப்புள்ஸ். இதுதான் வந்து நம்ம மெயினாக சொல்லிக்க தோணுது. அண்ட் முக்கியமாக தாண்டி இதை நம்ம எப்படி ஆக்சுவலி டிடெக்ட் பண்ணலான்னு நான் ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். சில ஆப்ஸ்லாம் நான் மெயினாக சொல்கிறேன். டீப் ஃபேக் வந்து எப்படி மெயினாக கண்டுபிடிக்கலாம்னா, முகபாவனைகள் மற்றும் கண் சிமிட்டுதல். அதாவது இதை வச்சு நம்ம மெயினாக கண்டுபிடிக்கலாம். அதாவது எப்படின்னா, டீப் ஃபேக் வீடியோ வந்து எப்படின்னா, சம்மந்தப்பட்ட நபர்கள் இயல்பாக கண் சிமிட்டுவது குறைவாக இருக்கும் அல்லது முகம் விரைப்பாக தெரியும். அதாவது எப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபேஸ் வந்து எப்படின்னா சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி இல்லை 20 வாட்டியாவது சிமிட்டுவான். ஆனால் டீப் ஃபேக்கில் பண்ணும்போது சராசரி அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கம்மியாக சிமிட்டுற மாதிரி இருந்தானா, நீங்கள் தயவு செஞ்சு மெயினாக செக் பண்ணுங்கள், அது டீப் ஃபேக் இல்லையான்னு மெயினாக பாருங்கள். அண்ட் செகண்ட் என்ன, ஒளியும் நிலவும், அதாவது லைட்டிங் அண்ட் ஷேடோஸ். அதாவது முகத்துக்கும் உடலுக்கும் அல்லது பின்னணிக்கும் இடையே வெளிச்சம் மற்றும் நிலம் மாறுவது. அதாவது லைக் என்னென்னா ஷேடோஸ் மெயினாக சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வீடியோ மெயினாக வைரல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மெயினாக வந்து ஷேடோ மெயினாக ஆக்சுவலி தெரியும்னு சொல்லுவாங்க. அதை ஷேடோ மெயினாக தெரியாமல் இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மெயினாக பாருங்கள். அது டீப் ஃபேக்காக இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து உதட்டு அசைவு, தட் இஸ் த லிப் சிங் மெயினாக சொல்லுவாங்க. லிப் சிங் என்னென்னா, பேசும் வார்த்தைகளுக்கு உதட்டில் அசைவுகளும் இரிய சிறிய தாமதம் மற்றும் முரண்பாடு இருக்கும் மெயினாக சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, லிப்சிங் மெயினாக சொல்லுவாங்க. இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டில் மெயினாக பண்ணுவாங்கள்ல, அது மெயினாகவே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது வந்து டீப் ஃபேக் மெயினாக சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் என்னென்னா, தோல் அமைப்பு, தட் இஸ் த ஸ்கின் டெக்ஸ்சர். முகம் மிகவும் மினுமினுக்காகவும் அல்லது இயற்கைக்கு மாறாக மெருது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மெயினாக சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா,
இப்போ நல்லா இருக்கிற ரவுண்டு ஃபேஸ் இருக்குன்னா, திடீர்னு பார்த்தா அந்த டீப் ஃபேக் மூலியம் ஓல்ட் ஃபேஸா கூட தெரியலாம். தாடியா இருக்கிற பர்சன் கூட தாடி இல்லாத பர்சனா கூட காட்டலாம். இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து டீப் ஃபேக் மெயினா வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாவும் இருக்கு. நான் மெயினா சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. தயவு செஞ்சு மேக்ஸிமம் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அதே மாரி வந்து நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ஏமாந்து போகாதீங்க. உண்மையான நியூஸ வந்து தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ராதர் தென் பாசிட்டிவிட்டி. இதுதான் ரியாலிட்டி ஆஃப் சோஷியல் மீடியா. பட் இருந்தாலுமே வந்து எப்படி வந்து நம்ம வெப்சைட் நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிடுறேன். பட் இருந்தாலுமே நான் டீட்டெயிலா வந்து நான் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா பிக்சரல் ஃபேஸ் ஸ்வாப்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலியமா வந்து டீப் ஃபேக் மெயினா கண்டுபிடிக்கலாம். செகண்ட் என்னன்னா ரீஃபேஸ் இல்லைன்னா ரீமேக்கர் ஏஐன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலியமா கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். வெதர் இட் இஸ் டீப் ஃபேக் ஆர் நாட் நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, வீடியோ அல்லது ஃபோட்டோகள் மெயினா எப்படி கண்டுபிடிக்கிறது மெயினா டிடெக்ஷன் டூல்ஸ் நான் மெயினா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரியாலிட்டி டிஃபெண்டர். அதாவது என்னன்னா ரியாலிட்டி டிஃபெண்டர் அப்படின்னா மல்டி மாடல் முறையில் வீடியோ ஆடிட்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அது மூலியமாவும் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அண்ட் செகண்ட் என்ன பிட்மைண்ட் ஏஐ டிடெக்டர். பிட்மைண்ட் ஏஐ டிடெக்டர்னு ஒரு ஆப் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப் வந்து பெஸ்ட் தான். பிகாஸ் என்ன சொல்றேன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வெதர் இட் இஸ் ரியல் ஆர் ஃபேக்ன்ட்டு டீப் ஃபேக் மூலியமா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அண்ட் தேர்ட் என்னன்னா சென்சிட்டி ஏஐன்னு ஒரு ஆப் இருக்கு. சென்சிட்டி ஏஐ தான் எப்படி சொல்றாங்கன்னா டீப் ஃபேக் மற்றும் செயற்கை ஊடகங்கள் கண்டறிந்து தடுத்து நிறுத்தி பயன்படுத்தும் முன்னணி தளம் மெயினா வந்து சொல்றாங்க. அண்ட் ஃபோர்த் லாஸ்ட் என்னன்னா டிஏஐன்னு ஒரு ஆப் இருக்கு. டிஏஐ தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. எப்படின்னா லைக் இதை வந்து கண்டுபிடிடா டீப் ஃபேக் வந்து ஒரு ஆப் இருக்கும் மெயினாக எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு நான் ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை டங் தட்டினுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம். முக்கியமாக வந்து இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.